join பண்ணுவாங்க. Wait. But anyway, we'll start the class. Okay? Yes. So thank you all to join the session today. As usual, நம்ம சண்டே நிறைய ஃப்ரீ கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் வந்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்யூ டு ஜாயின். ஸோ இன்னைக்கு என்ன பர்பஸ், என்ன கிளாஸ் எடுக்க போற யாருக்கு ஐடியா இருக்கா? எதை பத்தி பேச போறோம்னு யாருக்கு ஐடியா இருக்கா? Embedded C. Embedded C. Okay. Any other topic? மஞ்சுநாத், அஜா, மொய்தீன் எல்லாரும் பேசலாம். ஆக்சுவலா எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Yeah, Okay, fine. sorry. Nice to have you. How are you, sir? Hi, Manjunath. How are you? Thank you. Yes, doing good. Yeah, now you are in Bangalore or in China? No, in Japan, it's 2:35 Japan. now. Oh, Yeah. okay. Thank you. Yeah. Thank you to attend this Yeah, I session. just saw the status that today you are going to conduct some class, so I just joined to see what is the class outline, and I thought like it's an embedded C thing, so I just saw joined to see what's going on the class outline and see the things. I'm not Sure, going to stay definitely. for a long time. See, I'm just going to see the class. Yeah, Class fine, outline. Just listen. Thank you. You just definitely will understand. a lot. Yeah, thank you. Yeah, thank you, Manjunath. Thank you. Happy to see you again. Yeah. Okay, guys. So first of all, let's self intro கொடுத்துடுறேன். ஓகே. அண்ட் பிகாஸ் இது அவளுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியும். ப்ரோக்ராமர் அண்ட் அகாடமின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கோம். லாஸ்ட் 7 இயர்ஸாக நம்ம கிளாஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு குட்டி பாட்டு தான் இந்த ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ எவ்ரி சண்டே என்னால் என்னெல்லாம் முடியுமோ வாட் எவர் டாபிக்ஸ் ஐ ஹேவ் டு லேர்ன், ஐ ஹேவ் டு டேக் த ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பேன். ஸோ அது நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ராக்ஷனாக இருக்கும் எப்போவுமே கிளாஸஸ். நமக்கு அதுதான் எதிர்பார்க்கறது. ஸோ அதான் நம்ம பிளான் எப்போவுமே இல்லைங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னென்ன இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரோ. இது டிஃபால்ட்டாக நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ரைட்டு. அதுக்கடுத்து வெப்சைட்ஸ் பற்றி நான் கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு வெப்சைட் நமக்கு இப்போ இருக்கு. எல்லாருக்கும் தெரியுமா அதை பற்றி? தெரியும். ஓகே. ஸோ ஆகாஷ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் கூட தான் இருக்கிற ஆக்சுவலாக. ஸோ ஆகாஷ் கூட தெரியும் அவருக்கு. மற்றவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். வீடியோ போட்டிருப்பேன் லாஸ்ட்டாக ஒன்று. ஸோ வெப்சைட் பற்றின ஒரு விஷயம் நான் லைட்டாக சொல்லிட நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வாட் எவர் கிளாஸஸ் வி பிளான், ரைட், we have to use this website to share our course. அண்ட் அது வழியாக தான் எல்லா பேமெண்ட் எல்லாமே வீடியோஸ் பார்க்கறது எல்லாமே இனிமேல் அதுதான் வரப்போகுது நமக்கு. ஸோ அதை பற்றின ஒரு கிளியரான ஒரு ஐடியா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன் நான். ஸோ அதை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த அப்கமிங் கிளாஸஸில் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம, அதை பற்றி சின்னதாக ஒரு பிளான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் கம்மிங் 10th சாரி ப்ளீஸ் மொய்தீன் நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். டவுட்டாக இருந்தால் மட்டும் கேளுங்க, நான் மியூட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ அடுத்து வந்துட்டு கம்மிங் ஜூலை 10th வந்துட்டு நமக்கு எம்பெடட் சி கிளாஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். எம்பெடட் சி. ஸோ அந்த கிளாஸுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான் நான் இன்னைக்கு எடுக்க போகிறேன். ஓகே, அந்த சிக்கு என்ன தேவை, என்னென்ன வேணும், அதை இன்னைக்கு எடுக்க போகிறேன். அதை நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன கூட ஆரம்பிக்க போகிறீங்க. முதல் நாள் கிளாஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஆக்சுவல் பெய்டு கிளாஸ் கம்மிங் ஜூலை 10th ஆரம்பிக்க போகுது. அது என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபீட்பேக் செஷன் எப்படி இந்த கிளாஸ் இருந்துச்சு அது எல்லாரும் சொல்ல போகிறீங்க கடைசியில். ஸோ தட்ஸ் இட். ஓகே கைஸ். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இல்லைன்னா ஆல்ரெடி தெரிஞ்சது எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஸோ என் பேர் ஹரிஷ் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ப்ரோக்ராமிங் அகாடமியோட ஃபவுண்டர். ஸோ 7 இயர்ஸாக இப்போ கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக நிறைய டாபிக் நம்ம கமிட் பண்ணி நிறையா வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம் எடுக்கிறதுக்கு. அது ஒன்றுனா நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. ஸோ இதோட ஷார்ட் இன்ட்ரோ, வெரி சிம்பிள். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் அடுத்து வந்துட்டு வெப்சைட் பற்றி நான் ஷார்ட்டாக சொல்ல நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரைட். சாரி. ப்ரோக்ராம் பிரைன் அகாடமி, இதான் நம்மளுடைய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை வந்துட்டு நான் சேட்டில் போடுறேன், டீம்ஸ் சேட்டில். நீங்கள் எல்லோரும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள் எனக்கு, சரிங்களா? ரைட். ஸோ இதான் நம்மளுடைய வெப்சைட் நமக்கு இப்போது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு காண்டாக்ட் அசன் இருக்கும், அபவுட் ஃபவுண்டர், என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். அண்ட் என்னென்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ டெஸ்டிமோனியல் இருக்கும்.
இது வரைக்கும் என்கிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து ஒரு சில டெஸ்டிமோனி மட்டும் எடுத்து நான் போட்டிருக்கேன். நெறைய இருக்கு. ஒரு சில டெஸ்டிமோனி மட்டும் எடுத்து நான் போட்டிருக்கேன். கடைசி வருஷம் நான் போட்டிருக்கேன். ஸோ அண்ட் வீடியோஸும் இருக்கு எனக்கு இப்போ. நெறைய பேர் ஈவன் மஞ்சுநாத் ஆல்சோ கிவ் கிவ் ஃபீட்பேக். அந்த வீடியோ தான் இது. இங்க இருக்கு. இல்லைங்களா? ரைட். அதுக்கடுத்து இந்த வாட்ஸ்அப் குரூப் 2 இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் வந்துட்டு மெயின் குரூப். இதுல தான் வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இந்த டெமோ கிளாஸ்ங்கிறது இட்ஸ் லைக் இந்த மாரி ஃப்ரீ கிளாஸ் எல்லாம் நம்ம அங்க பார்ப்போம் நம்ம. சாரி. சங்கீதா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நான் மியூட் பண்றேன். தேங்க் யூ சங்கீதா. தேங்க் யூ. ஸோ செகண்டா இருக்கிற இந்த குரூப் வந்து டெமோ கிளாஸ். இந்த மாரி ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அங்க நான் வந்துட்டு சொல்லிருவேன். அங்க நீங்க வந்து பார்த்துக்கலாம். எஸ் தேங்க் யூ. சங்கீதா நீங்க மியூட் பண்ணிக்கலாம் நீங்க. டவுட் எதா இருக்குங்களா? நான் மியூட் பண்ணிடுறேன். நாய்ஸ் இருக்கு. ஸோ சாட் சொல்லுங்க ஏதாவது சாட்ல. நான் தெரிஞ்சுக்கிறேன். ரைட். ஸோ 2 குரூப் இங்க லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க சும்மா லிங்க் கிளிக் பண்ணாலே போதும். டைரக்ட்டா உங்களுக்கு அங்க போயிரும். வெரி சிம்பிள். ரைட். அண்ட் மெயின் ஆனது வந்துட்டு நமக்கு இங்க கோர்சஸ். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, கோர்ஸ் இந்த கீழ இருக்கு இல்லையா? கோர்ஸ் டேஷ்போர்ட் கீழ கோர்சஸ் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி எடுத்த உடனே லாகின் கேட்கும். உங்களுடைய பர்சனல் ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். இவ்வளதான். இது இது கூகுளோட லிங்க் ஆகாது. இது வெப்சைட்லயே நீங்க பண்ற லாகின் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. பாஸ்வேர்ட்லாம் ஸ்டோர் ஆகாது. அதெல்லாம் திங்க் பண்ண வேண்டாம். இது நார்மல் வெரிஃபிகேஷன் தான். ஏன்னா, இதுல வீடியோஸ் எல்லாம் பார்க்க போறீங்கல்ல நீங்க. அதனால அதெல்லாம் கேட்கும். அதனால நீங்க வந்துட்டு அத நீங்க பண்ணிக்கலாம். ரைட். அத விட்டுருங்க. அது பண்ணிட்ட பிறகு, இதுதான் நான் அடுத்து பண்ணியிருக்கக்கூடிய பிளானிங். இதுல பார்த்தீங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் அ எம்பெடட் இன்ஜினியர்ஸ், மேட்லாப் ஃபார் எம்பெடட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் எம்பெடட் சி புரோகிராமிங் அண்ட் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் எவ்ரிஒன். இந்த மாரி 5 கோர்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இத தாண்டி நெறைய கோர்ஸ் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒண்ணு நான் வந்துட்டு இதுல அப்லோட் பண்ணுவேன். அந்தந்த டேட்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க கிளாஸ நீங்க கத்துக்கலாம். அந்த கிளாஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் நீங்க இதுல பே பண்ண பிறகு இதே மாரி தான். லைவ் செஷன் தான். அந்த எப்ப ஸ்டார்ட் ஆகும்ன்னு சொல்லிருவேன். இது மாரி டீம்ஸ்ல நீங்க வந்து என்கிட்ட படிப்பீங்க. அந்த ரெக்கார்டிங் வீடியோவ நான் வெப்சைட்ல போட்டுருவேன். ஓகே. இந்த கோர்ஸ்க்குள்ள என்டர் ஆகி போனீங்கனாலே, வெப்சைட் இந்த மாரி லாகின் கேக்குது. லாகின் பண்ணிர்றேன். உள்ள போகாதுன்னு நெனைக்கிறேன். லாகின் பண்ணா தான் போகும். இல்லன்னா போகாது. ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு லாகின் பேஸ்டு இருக்க சிஸ்டம்ஸ். ஸோ அதனால அப்படி கேக்குது. லாகின் நான் பண்ணிடுறேன் இருங்க. ஓகே. ஓ இமெயில் இல்லன்னு சொல்லுது. நான் ரெஜிஸ்டர் பண்ணி காட்டிர்றேன் இருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு குடுத்துடுறேன். பாஸ்வேர்ட் ஒண்ணு வந்துட்டு ஏன்னா நான் செக்கிங்காக நெறையா வந்துட்டு நான் இத வச்சிருந்தேன் நானு. அதனால அது மாரி கேக்குது என்ட்ட. ஓகே. ஒன்ஸ் அகெயின் கைஸ். லெட் மீ ட்ரை திஸ். ஓகே. லெட் மீ என்டர் இன் மை பெர்சனல் புரோகிராமிங் அகாடமி ஜிமெயிலே போயிர்றேன் நானு. அது லாகின் இருக்கும் அதுல. உள்ள வந்துட்டேன். இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு கிளியரா இருக்கும். ஓகே. உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு இப்ப லெட்ஸ் சே இப்ப நீங்க வந்துட்டு இப்ப எம்பெடட் சிஏ இல்ல பவர் எலக்ட்ரானிக்ஸ நீங்க படிக்க நினைக்கிறீங்கன்னா, இதுக்குள்ள என்டர் ஆனா போதும். என்டர் ஆன பிறகு ஃபீஸ்லாம் இருக்கு. எப்பயும் இந்த விடிமி, coursera மாரி வெப்சைட் நம்மளும் பண்ணியிருப்பேன் இப்போ. ஓகே. ஸோ இது மாரி இருக்கும். கீழ போய் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் இருக்கும். இதான் மெயின் இங்க. ஏன்னா சிலபஸ் தான் மெயின் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இல்லையா? என்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, ப்ரோ சிலபஸ் குடுங்க ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிறேன். அப்புறம் ஜாயின் பண்றேன்னு கேட்பாங்க. அதுக்கு இனிமே கேள்விக்கு இடமே இல்ல. எல்லாமே வெப்சைட்லயே வந்துருச்சு இப்போ. மாடியூல் 1 என்னென்ன படிக்க போறோம். மாடியூல் 2 என்னலாம் படிக்க போறோம். மாடியூல் 3 என்னலாம் படிக்க போறோம். மாடியூல் 4, மாடியூல் 5 இத்தன மாடியூல் இருக்கு. பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. இத்தன மாடியூலும் சொல்லி தர போறோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் இது. இந்த டேட் இதுன்னு சொல்லியாச்சு. வெரி சிம்பிள். ஓகே. அது மாரி எல்லா கோர்ஸுக்குமே இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் எம்பெடட்னாக்கா, அதுக்கு ஒருத்தங்க எடுப்பாங்க. அதுக்கோட சிலபஸ் வந்துட்டு இங்க ஃபார்ம் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் அதுக்கான பேமெண்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, டேட் இங்க வந்துருச்சு. ஜூலை 17த் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள நீங்க பே பண்ணணுன்ற மாரி இருக்கு. இவ்வளவுதான். ஜூலை 17 9:30 இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டைம், ஃபீஸ் எல்லாம் இங்க இருக்கு. இது நீங்க ஆட் டூ கார்ட் குடுத்து நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படியே நீங்க. பே பண்ண உடனே எனக்கு தெரியும் யாரெல்லாம் பே பண்ணியிருக்கான்னு நான் பேக் எண்ட்ல பார்த்துட்டே இருப்பேன். அவங்களுக்கு நான் பர்சனலா கால் பண்ணி, இது மாரி நீங்க பே பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். டீம்ஸ் லிங்க் சொல்லிட்டு நீங்க அதுல ஜாயின் பண்ணிப்பீங்க. இதான் பர்ப்பஸ். ப்ராசஸ் தான்.
ஓகே. இன்கேஸ் உங்க டவுட் எதா இருக்குன்னா, கீழ என்னுடைய பர்சனல் நம்பரே குடுத்துருக்கேன். இதனுடைய பர்சனல் நம்பர். நீங்க கால் பண்ணா நான் எடுப்பேன். நீங்க என்ட்ட நீங்க தெளிவா என்னன்னு கேட்டுக்கலாம் அத பத்தி நீங்க. இல்ல மெசேஜ் பண்ணா கூட எடுத்து பேசலாம் நம்ம அத பத்தி. WhatsApp இங்கே இருக்கு. வெரி சிம்பிள். வெரி ஈஸி டூ ஹேண்டில். ஓகே. தட்ஸ் இட். இது மாரி இங்க நெறைய கோர்சஸ் இருக்கு. MATLAB சங்கீதான்னு நெனைக்கிறேன். அவங்க தான் இத பத்தி கேட்டிருந்தாங்க. MATLAB ஜாயின் பண்ணணுன்ட்டு. MATLAB அவங்களுக்கு இங்க இருக்கு. ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எம்பெடட் சி. இப்பதான் எம்பெடட்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா, அவங்க இத பத்தி படிக்கலாம். இல்ல லினக்ஸ் பத்தி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, லினக்ஸ் இங்க நீங்க ஜாயின் பண்ணி நீங்க படிக்கலாம். இது மாரி எல்லா கோர்ஸுக்கும் நான் வச்சிருக்கிறேன். இன்னும் நெறைய STM32 பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்து. அது நான் போடப் போறேன். அது மாரி ஒரு கோர்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது ஹியர் ஆஃப்டர் நீங்க WhatsApp குரூப் போஸ்ட் வர்றதுக்கு பதிலா இங்க போய் நீங்க பார்த்துக்கலாம். என்ன கோர்ஸ் எடுக்க போறோம் அடுத்து, என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எத படிக்க ஆசைப்படுறீங்க என்ரோல் பண்ணிக்கலாம் நீங்க இதுல. வெரி சிம்பிள். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. குடுக்க ஆசைப்பட்டத பத்தி அதுதான் இன்ட்ரோ. இதுல இருக்க டவுட் இருக்கா? ஸோ ப்ளீஸ் ஆஸ்க். எனி டவுட்ஸ்? புதுசா ஜாயின் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? இது வரைக்கும் ஜாயினே பண்ணாதவங்க கூட எதா இருந்தா கேட்கலாம். மதுரா, சங்கீதா எல்லாம் இருக்கீங்களா? கார்த்திகேயன். எவ்ரிதிங் ஃபைன் ரைட்? Yes, sir. Yes, sir. ஃபைன், ஃபைன், ஃபைன். ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க என்ன எப்பயுமே கால் பண்ணி கேட்கலாம் நீங்க. இது டவுட் இது புரியல அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஸோ எல்லாமே இப்போ வெப்சைட்டுங்கிறனால கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு நெனைக்கிறேன் மோஸ்ட்லி. இல்லையா? கிளாரிட்டி இருக்கும் அதுலயே. இன்னும் நெறையா உங்களுக்கு. ரைட். ரொம்ப சந்தோஷம். ரைட். இப்ப நம்ம டாபிக் குள்ள என்டர் ஆயிரலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளாஸ் பிளானிங் பத்தி திரும்ப நான் சொல்லிடுறேன். அம் இந்த எல்லா கிளாஸும் இருக்கு இல்லைங்களா? இந்த எல்லா கிளாஸுக்குமே இப்போ இந்த க்ளோஸ் ஆன் ஜூலை 17 இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா? இதெல்லாம் தான் அந்த கிளாஸ்னுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதாவது அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற டைம். அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இது மாரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ கிளாஸ்ல உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும்? நமக்கு என்ன யூஸு? என்னென்ன படிக்க போறோம்? எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்ககிட்ட. கிளியருங்களா? யாருமே வந்துட்டு தெரியாம ஜாயின் பண்ணுறது வேஸ்ட் இல்லையா? தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இது நீடா இல்லையா? அவங்க மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கும், எங்களுக்கும் ஹேப்பி. அதுக்காக தான் அந்த சும்மா கோர்ஸ் போட்டோம், ஜாயின் பண்ணுங்க, கம்மி ஃபீஸு, மார்க்கெட்டிங் பண்றது நல்லா இருக்காது. அது லாங் டெர்ம்ல நல்லா இருக்காது. வேஸ்ட்டு. அதனால செய்றதே வந்துட்டு இதுதான் செய்றோம். இதுதான் சொல்லிக் குடுக்குறோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். யூஸ்ஃபுல்லா இல்லாதவங்க எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ அப்ப ஜாயின் பண்ணிப்பீங்க. அவ்வளோ. வெரி சிம்பிள். கரெக்ட்டுங்களா? இதான் ஐடியா. ஸோ அதனால எல்லா கிளாஸுக்கும் ஒரு இது மாரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் வரும். அதுல எடுக்கக்கூடிய முதல் கிளாஸ் ஃப்ரீ. இப்ப நான் எடுக்க போற மாரி. அந்த ஃப்ரீ கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் நீடுன்னா நீங்க ஃபர்தரா ஜாயின் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். ஓகேவா? ரைட். ஓகே ஃபைன். இப்ப நம்ம அடுத்து போலாம். ஓகே. இப்போ டாபிக் என்னன்னா, எம்பெடட் சி. அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னங்கிறத பார்த்துரலாம். ஓகே. ஸோ என்கிட்ட யாராவது இங்க படிச்சவங்களும் இருக்கீங்களா? எம்பெடட் சி. ஆல்ரெடி என்கிட்ட படிச்சவங்களும் இருக்கீங்களா? எனிஒன் இஸ் தேர்? ஆல்ரெடி என்கிட்ட எம்பெடட் சி படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. புதுசு நெனைக்கிறேன் நெறைய பேர் இதுல. I have done, I think. யூ டன். Yeah. Yeah. Just explain what are things we need to follow from first class. Just You want me explain. to explain? Yeah, let's Yeah, just I a hint. think Just not no need to explain fully. Just give a hint. That's it. just only point of view what embedded C, what we have to focus is like instead of starting from the scratch, like we just have to focus what are the main things, like first to understand the data and then start with the data, how to do the starting. First get well versed of the how C works, then loops, then after that data types, then after that start with the arrays, many other functions. Then after that, like mainly you have to focus major on the pointers, and very important is bitwise operators. And after that, you can just focus on the how the program will be compiled and how it's done.
So just learn about the simple small project like using the Makefile and start with the small project. That's what very brief I just explained. But in depth, like if you go one by one, I think it's a very heavy. Yeah. Yeah, actually, Manjunath complete a class by 3 months we spent, I think, right? For C language and PIC, I think 3 months, 2 months, I think we spent. So that actually wonderful classes. Thank you, Manjunath. Fine. Okay, fine. So embedded C உடைய purpose என்ன நான் சொல்லிடுறேன். Embedded C உடைய purpose என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு all are going to write a coding for a microcontroller. சரிங்களா? Like it could be Arduino, it could be STM32, it could be any controller. Without knowing embedded C ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலா. கரெக்ட்டுங்களா? ஏன்னா embedded C அப்படி ஒரு C ஆக்சுவலா அது embedded C is nothing but C language, that's it. பட் வே ஆஃப் திங்கிங் எம்பர்டட்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால அது வந்துட்டு யோசிக்க முடியும். நார்மலா நம்ம வந்துட்டு இப்போ நார்மல் சி மாதிரி யோசிச்சோம்னாக்கா எம்பர்டட் வரப்ப யோசிக்க முடியாது. எதனால இது பண்றோம், எதனால இப்படி பண்றோம் அப்படின்னு யோசிக்க முடியாது. ஸோ எம்பர்டட் சி படிக்கிறப்பே வித் கார்லேட் வித் எம்பர்டட் மைக்ரோ கண்ட்ரோல் ப்ரோக்ராமோட நம்ம லிங்க் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப கிளியரா இருக்கும் நம்ம அங்க போய் பண்றப்ப. லைக் இந்த பாயிண்டர்ஸ் படிக்கிறப்ப, அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறப்ப, அப்புறம் லூப்ஸ் படிக்கிறப்ப எப்படி எம்பர்டட்ல யூஸ் ஆகும். ஓகே, சும்மா ஃபார் லூப்னா லூப் போடுங்க ஸ்டார் பேட்டர்ன் அப்படி கிடையாது. எம்பர்டட்ல எப்படி ஒர்க் ஆகுது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம படிப்போம். அதுதான் எம்பர்டட் சி. ஏன்னா ஐ எம் எம்பர்டட் இன்ஜினியர். ஸோ நான் பேசுற அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எம்பர்டட் ரிலேட்டா தான் இருக்கும், நாட் ஒன்லி த சி. ஸோ அதுதான் இந்த கிளாஸுடைய நேமே எம்பர்டட் சின்னு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ வாட் எவர் டாபிக் வி டு there will be a good example with embedded. That's it. Very simple. Right. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் நான் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு எப்படி நான் ஆரம்பிப்பேன்னா, ஐ சஜஸ்ட் புக் ஃபார் எம்பெடட் சி. எத்தனை பேர் புக்கு வாங்கி படிச்சிருக்கீங்க சி லாங்குவேஜுக்கு? என்ன புக்கு படிச்சிருக்கீங்க யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை பேர் புக்கு படிச்சிருக்கீங்க? சி இன் டெப்த் சார். சி இன் டெப்த். ஓகே, அடுத்து அடுத்து சொல்லுங்க. இல்ல ஒருத்தர் ஒரு புக்கு சொன்னா போதும். வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. படிச்சிருக்கீங்களா புக்கு? யாரும் புக்கே படிக்கலையா? இப்பெல்லாம் ரொம்ப சாட் ஜிபிடி வந்துருச்சுனால யாரும் படிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். ஓகே, ஃபைன். பட் சி இன் டெப்த் நினைக்கிறேன் அந்த புக் பேர். கரெக்ட்டுங்களா சங்கீதா? சி இன் டெப்த் இல்லையா? ஃபைன். பட் சார் கேக்குதா? சொல்லுங்க. அந்த புக் பேர் சி இன் டெப்த் கரெக்ட்டா? சி இன் டெப்த் ஸ்ரீவஸ்தவா சார் ஆத்தர். ஃபைன். இப்போ நிறைய புக் இருக்கு. ஓகே, பட் நான் சஜஸ்ட் பண்றது என்னுடைய பர்சனலா நான் படிச்ச புக் வந்து லெட்டர் சின்ற புக் தான். எல்லாருக்குமே என்னோட முதல் பேரே லெட்டர் சி தான் வரும் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சனாலே. சங்கீதா நீங்க மீட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, நீங்க வெளியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே, ஃபைன். சாரி. ஸோ நான் சஜஸ்ட் பண்ற புக்கு பேரே வந்துட்டு லெட்டர் சின்ற புக்கு தான். சங்கீதா ஏதாவது பேசணுங்களா? ஓகே, ஃபைன். ஸோ லெட்டர் சின்ற புக்கு தான். லெட்டர் சின்ற புக்கோட பர்பஸ் என்னன்னா, எனக்கு அது நிறைய புக் இருக்கு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நிறைய புக் இருக்கு. பட் இந்த புக்கோடைய பர்பஸ் வந்துட்டு எனக்கு இந்தியன் ஆத்தர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு படிச்சோடனே புரிஞ்சிருச்சு எனக்கு எல்லாமே. இந்த புக்கில் படிச்ச உடனே எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு சி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே சி தெரியும் எனக்கு. நான் இந்த புக்கு படிக்கிறப்ப நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாலாம் நான் படிக்கல நானு. எனக்கு முன்னாடியே சி தெரியும். ஆனா இந்த புக்கு படிச்ச பிறகு ஒரு ஃப்ளோ எனக்கு கிடைச்சது. எது முதல் டாபிக்கு, எது 2வது டாபிக்கு, எதுக்கு அடுத்து எது போகணும், எது அட்வான்ஸ், எது பேசிக், எது பிகினர், எது இன்டர்மீடியேட். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கிளியர் அவுட்புட் நமக்கு கொடுத்துரும். புக்கோடைய பர்பஸே அதுதான். நம்ம நார்மலா சாட் ஜிபிடி போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்கறத விட புக்கை பார்த்து எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு அது தெரிஞ்சிடும். இதுதான் இப்படிதான் படிக்கணும், இதுக்கு அடுத்து இதான் வரப்போகுது தெரிஞ்சிடும். ஸோ அதனால ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு ரீட் திஸ் புக் அண்ட் பர்ச்சேஸ். இல்லை என்கிட்ட வேற புக் இருக்கு, எஸ் கோ ஹெட், நோ ப்ராப்ளம். அந்த புக்கையும் படிங்க. புக்கு படிக்கணும். அது என்னுடைய இது வந்து புக்கு படிக்கணும்.
ChatGPT கேட்டு படிக்கிறது நல்லது தான். இந்த காலத்துக்கு ஃபாஸ்ட்டா இருக்கணும். பட் புக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சம்டைம்ஸ். ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ChatGPTய விட. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் புக்குல. ChatGPT நீங்க கேட்கறது மட்டும் தான் கிடைக்கும். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க படிக்கலாம் உட்காந்து அமைதியா. இதான் பர்ப்பஸ். என்னோட புக்கு வாங்க சொல்றேன். எல்லாரும் வாங்கி படிங்க இந்த புக்க. ஓகேங்களா? யஷ்வந்த் கனக்கர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு எனக்கு பர்சனலா பிடிச்ச புக்கு. ரொம்ப வருஷமா இந்த புக்க நான் நெறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். நெறைய பேரு சொன்னோனே வாங்கிடுறாங்க டப் டப்புன்ட்டு. கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பவே. ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த எம்பெடட் சில ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, இந்த புக்க வாங்கிருங்க. கண்ண மூடிட்டு வாங்கிருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது எல்லாருக்குமே. ஓகேங்களா? இது முதல் பாயிண்ட். ரைட். இன்கேஸ் வாங்க முடியாதவங்களுக்கு ஆன்லைன்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸா எடுத்து வச்சுக்கோங்க கையில. பிரிண்ட் அவுட்டா எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப்ல படிக்காதீங்க. ஆன்லைன்ல படிக்காதீங்க. ஆன்லைன்ல படிச்சீங்கன்னா ஒண்ணும் ஏறாது மண்டைக்குள்ள. ஏன்னா, அது கண்ணு வலிக்கும். ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் அதே நீங்க இந்த புக்கு மாரி லைவா வாங்கி படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கிளாஸ் ரொம்பவே. எல்லாரும் கிளியரா? இந்த இந்த அமேசான் லிங்க் நான் வாட்ஸ்அப்ல மேபி இந்த சாட்ல போட்டு விடுறேன். ஓகே. சாட்ல போட்டு விடுறேன். எஸ். 2 டைம் பண்றேன்னு நெனைக்கிறேன். போட்டேன். ஸோ நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க என்னன்ட்டு. இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் சாட்ல இருக்கு. நீங்க போய் இந்த புக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வச்சிருக்கவங்க விட்டுருங்க. புதுசா வாங்குறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்க எனக்கு. சரிங்களா? ரைட். இன்னொன்னு. ரைட். இப்போ அடுத்து என்னன்னா, எனக்கு அடுத்த பாயிண்ட் இப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, சி லாங்குவேஜ் நமக்கு எதுக்காக படிக்கணும்? ஆல்ரெடி மஞ்சுநாத் எக்ஸ்பிளைன் வெரி வெல் அபவுட் வை வி நீட் டு லேர்ன் சி லாங்குவேஜ். எனக்கு மத்தவங்களும் சொல்லணும்னு நெனைக்கிறேன் நானு. எதுக்காக நம்ம சி படிக்கிறோம்? இஃப் இட்ஸ் பாசிபிள் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. உங்க கேமராவ என்னால அப்பதான் விசிபிளா பார்த்து பேச முடியும். இன்னும் இன்டராக்ஷன் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எதுக்காக நம்ம எம்பெடட் சி படிக்கணும்? அத வச்சு என்ன பண்ண போறோம்? யாராவது? ஏன் நம்ம சி பிளஸ் பிளஸ் படிக்கலாம்ல? பைத்தான் படிக்கலாம்ல? ஜாவா படிக்கலாம்ல? ஏன் சி படிக்கிறேன் இப்போ? ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லன்னு நெனைக்கிறேன். எனிஒன்? வாய்ஸ் கேக்குதா? ஹலோ? ஹலோ? கேக்குது. யா. எதுக்காக நம்ம சி படிக்கிறோம்? சொல்ல முடியுங்களா? ஹார்ட்வேர் மேனிபுலேஷன், ரெஜிஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் எம்பெடட் சில கொஞ்சம் இன்டெப்தா பண்ணும். மத்த லாங்குவேஜ் இன்டெப்த்தா படிக்கலாமா? இல்ல பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணலாம். ஓகே. எஸ். ஆக்சுவலா 100% கரெக்ட் நீங்க சொல்றது. அப்போ சி பிளஸ் பிளஸ் பண்ண முடியாதா? எஸ். கம் ஆன். இன்டராக்ட் பண்ணுங்க. யாருமே இன்டராக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்பலாம் அமைதியா இருக்கீங்க அப்படியே எல்லாரும். இன்டராக்ட் பண்ணினா தான் கத்துக்க முடியும் நெறையா. ஆகாஷ் பேசுறாரு. மத்தவங்களும் பேசலாம். மோனிஷா, ஆருஷ், சங்கீதா எல்லாரும் பேசலாம். கார்த்திகேயன். ஹலோ? ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது. எல்லாம் சைலண்டா இருக்காங்க. கேக்குது அருஷ். யா. ஃபைன். ஆக்சுவலி ஆஃபீஸ்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதனால பேச முடியல. ஓ! நீ சண்டே ஆஃபீஸா? ஓகே. சண்டே கூட நாங்க வருவோம் சார். வீக் ஆஃப் அந்த மாதிரி எடுத்துப்போம். வீக் டேஸ்ல ஓகே. ஃபைன். காம்பன்சேட் பண்ணி. ஓகே. ஃபைன். Okay, let me explain this one. So first C++ படிக்கிறதுனால என்ன பர்பஸ்? ரெண்டுமே ஒரே லாங்குவேஜ் தான். C அப்படிங்கிறது
ஒரு பேஸு. அதுக்கு மேல எழுதுனது தான் C++. அது அதனுடைய ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் C++. கரெக்ட்டா? சி, C++. அதற்கு ஒரு லேயர், அப்பர் லேயர் தான் C++. அப்ப Cல பண்ற விஷயம் எல்லாத்தையுமே C++லயும் பண்ண முடியும் நம்மளால. இதான் இங்க நடக்குது. எல்லாரும் கிளியர் இல்லையா? வெரி சிம்பிள். அப்ப Cல இப்போ ஆகாஷ் சொன்ன மாரி ரிஜிஸ்டர் லெவல் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, C++லயும் பண்ண முடியும்ன்றது அர்த்தம். இதான் சிம்பிள். ஓகே. ரைட். அப்போ பைத்தான்லாம் பண்ண முடியுமான்னா, அதுல பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஹை லெவல் லாங்குவேஜ். அதுக்கு லோ லெவல் ஆக்சஸ்ங்கிறது கிடையாது. ரொம்ப கர்னல் லெவல்ல போயிட்டு ஃபைல் ஆக்சஸ் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. அதே C++ல பண்றப்போ ஈஸியா பண்ணிட முடியும். இதே ஜாவாலாம் பார்த்தா நேட்டிவ் ஜாவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லோ லெவல் கர்னல் ஆக்சஸ் பண்ணி பண்ற மாரிலாம் இருக்கு லாங்குவேஜஸ் அதுக்குள்ளேயே. பட் C++ல டைரக்ட்டா போயிட்டு அப்படியே ரெஜிஸ்டர் போயிட்டு நேம போட்டு எழுத முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்லாம் அதுல குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்ப்பஸ்னால தான் இன்னும் நெறைய கம்பெனி இந்த C++லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே நெறைய ஸ்கோப் நெறைய இருக்கிறதுக்கான பர்ப்பஸ் அதுதான். ஓகேவா? ரைட். டவுட் இருக்கா? ஃபைன். இப்ப இது எல்லாரும் கிளியர் ஆயிட்டீங்க இப்போ. இப்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்க நினைக்கல இருக்கும். எல்லாரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க இதுக்கு. இஃப் பாசிபிள் முடிஞ்சதுனா ஓகே. என்ன கேள்வின்னா, ஆம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. நான் எடுத்த உடனே கோடிங்க போட்டுட்டு இதான் ஹலோ வேர்ல்ட் வந்துருச்சுன்னுலாம் கதை கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறமா ஈஸியா புரிய ஆரம்பிக்கும் என்ன ஏதுன்ட்டு. இந்த சி புரோகிராம்ல ஆம் எழுதுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப. சி புரோகிராம் எழுதுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? 2 சாஃப்ட்வேர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 சாஃப்ட்வேர்ஸ். ஸ்டார்டிங்ல டர்போ சி, ஓகே. அப்புறம்? கோட் பிளாக் யூஸ் பண்ணிட்டு ஆன்லைன் கம்பைலர். சூப்பர். கோட் பிளாக். அப்புறம் ஆன்லைன் W3 கம்பைலர். ஸ்கூல். அது ஆன்லைன் கம்பைலர். கரெக்ட். இப்ப அடுத்து வேற யார் இருப்பா? வேற என்ன சாஃப்ட்வேர் இருக்கு? சார் ஜிடிபி யூஸ் பண்ணலாம்ல, ஆன்லைன் ஜிடிபி. அது ஆன்லைன். இதுதான் கம்பைலர் எல்லாமே. கம்பைலர். ஆன்லைன் கம்பைலர். கம்பைலர். ரைட். ஓகே. யாராவது இங்க கிளாஸ்ல இருக்கவங்க யாராவது நோட்பேட்ல கோடிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நோட்பேட். நோட்பேட்னா நான் சொல்றேன் நோட்பேட் பிளஸ் பிளஸ்லாம் கிடையாதுங்க. நான் சொல்ற வெறும் இந்த நோட்பேட். இந்த நோட்பேட நான் சொல்றேன். இந்த நோட்பேட்ல சி கோடிங் எழுத முடிஞ்சு பார்த்துருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கோம் சார். பட் அதாவது ஆன்லைன்ல போட்டு ரன் பண்றதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ரைட். ட்ரை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ட்ரைன் என்ன அர்த்தம்? செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்ல எப்படி? ஆக்சுவலி என்னன்னா சார், இதுல ஆன்லைன்ல போட்டா நம்ம அதாவது உடனே எடுத்து ChatGPT எதையோ பார்த்து காப்பி பண்ணி போட்டுருவோம். ஸோ நோட் பேட் அப்படின்னா நான் வந்துட்டு உடனே ரன் பண்ணி பார்க்க மாட்டோம். மிஸ்டேக்ஸ் என்ன அனலைஸ் பண்றதுக்காக பண்ணியிருக்கோம். இல்ல எனக்கு புரியல. எப்படி ரன் பண்ணீங்க நோட்பேட்ல? இல்ல ரன் பண்ணல சார். சும்மா ஜஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி போடுறதுதான். பட் இதுல ரன் ஓகே ஓகே. இதுல ரன் பண்ணது இல்ல இப்ப நீங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது நீங்க இத ரன் பண்ணது இல்ல. அதுல போட்டு எடிட்டிங்லாம் பண்ணி பாலிஷ் பண்ணி அதுல போடுவீங்க. ஒர்க் ஆகும் ஆன்லைன் கம்பைலர்ல. ரைட். அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணல. இதை நீங்க ஒரு காப்பி பேஸ்ட் டூலா யூஸ் பண்ணிருக்கீங்க நோட்பேட் இல்லைங்களா? ஆமா சார். ரைட். ஓகே. வேற யாராவது பண்ணிருக்கீங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இப்ப நான் சொல்லி தர போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எம்பெடட் சி கூட கிடையாது. இப்ப நீங்க அடுத்து நீங்க STM படிச்சாலும் சரி, நீங்க பிக் படிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் இது நான் சொல்லி தர போற இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் அது பேரு எம்பெடட் சி. இதுக்கு பேர் எம்பெடட் சி. இப்ப நான் சொல்லி தர போற விஷயம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நல்லா கத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். வேற யாராவது பண்ணிருக்கீங்களா நோட்பேட்ல? ட்ரை பண்ணிருக்கீங்களா? ரைட். அப்ப நீங்க இங்க ஜாயின் பண்ணிருக்க எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு என்கிட்ட வந்து சூப்பரா கத்துக்க போறீங்க. ஓகேங்களா? ரைட். என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கம் டு த பாயிண்ட். 2 பேரு நமக்கு தெரியாமலே நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். என்னன்னா, நோட்பேட விட்டுருங்க. நீங்க எழுதுறேன் இப்ப நான். முதல் விஷயம் இல்ல இங்க எழுத வேண்டாம். நீட்டா நான் வந்துட்டு இங்க நோட்ல எழுதி காட்டுறேன். இங்க எழுதுனா ஏதோ நோட்ஸ் எழுதுற மாரி இருக்கு. வெயிட். இப்பதான் கிளாஸ் சூடு பிடிக்க போகுது நமக்கு. அப்படியே தீவிரமா போயிரலாம் உள்ள நம்ம. ரைட். இப்போ 2 வேர்ட் போடுறேன்.
அந்த 2 எழுத்து போடுறேன். அந்த 2 எழுத்து நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்னன்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு ஐடிஇ நான் சொல்றேன். இல்ல 3 எழுத்து. ஓகேவா? 3 எழுத்து. ஃபர்ஸ்ட்டு ஐடி, அப்புறம் எடிட்டர், அப்புறம் கம்பைலர். இந்த 3 எழுத்துக்கும் மீனிங் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? என்ன மீனிங் 3 எழுத்துக்கும்? எம்பெடெட் சி யோட ஆரம்பமே இப்படித்தான் இருக்கும். எந்த புக்லயும் இருக்காது இது மாரி. சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஐடிஇ தெரியும் சார். ஆ, இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட்ன்னு சொல்லுவோம். ரைட்டு. ஆ. மீதி இருக்கிறது தெரியலைங்களா? எஸ் சார். யோசிச்சு ஒண்ணும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, எடிட்டர்னா என்னது? சிம்பிளா சொல்லுங்க. வாட் இஸ் எடிட்டர்? எடிட் பண்றது சார். டு எடிட் சம்திங். கரெக்ட்டா? ம். ரைட். கம்பைலர்னா என்னது? கம்பைல் பண்றதுக்காக யூஸ் பண்றது. டு கம்பைல் த கோட். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எல்லாமே ஆன்சர் அங்கேயே இருக்கு. ரைட். ஐடின்னா என்னது? இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட். அது ஒரு டூல். கரெக்ட்டுங்களா? ஒரு டூல். ஐடியோட எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதோ எக்ஸாம்பிள் ஐடினா கேள்வி ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்களா? இன்டகிரேட்டட் என்வைரன்மென்ட் டூல் ஏதாவது? ஆர்டினோ ஐடி. ரைட்டா? நான் ரொம்ப ஸ்லோவா போறேன். அப்பதான் புரியுன்றதுக்காக ஸ்லோவா போறேன். அப்பதான் உனக்கு புரியும். வேற சாஃப்ட்வேர் இருக்கா? வேற ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா? ஆர்டினோ ஐடி தவிர்த்து யூஸ் பண்ணது இல்ல யாருமே. கேயில சூப்பர். வாங்க அடுத்து. அடுத்து MPLAB ID. அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்களே. பேர்ல ஐடி இருக்கு. ஈஸியா நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் STM32 cube ID. அவ்வளவுதான். சூப்பர். எல்லாம் பேர்ல ஐடி வச்சுட்டாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகாஷ் நீங்க சொல்லுங்க. நீங்க ஆர்டின் ஐடி ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. ஆர்டின் ஐடியில என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட்? கோட ரைட் பண்றீங்க. ஒரு வொர்க். இன்னொரு வொர்க் என்ன பண்றீங்க? கம்பைல் பண்றீங்க. கம்பைல். வேற ஒர்க் என்ன பண்ணுவீங்க? அப்லோட் பண்ணுங்க. அவ்வளவுதானே. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இத மூணுமே எல்லா டூல் இருக்குதானே? கரெக்டா? இதான் நீங்க எல்லாம் பண்றீங்க. எல்லா டூல்லயுமே இது இல்லாம இருக்காது. கரெக்டா? ஆமா தானே? இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓகே. இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க இதுல. அப்லோட் பண்ணிட்டு டீபக்கும் பண்ணலாம். அதாவது டீபக் கூட வேண்டாம். டீபக் விட்டுறலாம். அது இன்னும் எக்ஸ்ட்ரா போகும் டாபிக். இப்போ டீபக் வேண்டாம். கோடு ரைட் பண்ணுவீங்க. கோடு ரைட்டா தப்பான்னு கம்பைல் பண்ணுவீங்க. கம்பைல் பண்ணிட்டு அந்த ஃபைல உங்க கண்ட்ரோலருக்கோ இல்ல வேற ஒரு இடத்துக்கும் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இதுதான் பண்றது. இது எல்லாத்துக்கும் காமன். ஸோ இதுதான் ஐடி. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இத மூணுமே ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு பேரு தான் ஐடி. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளியரா? இது போல புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். அப்பதான் என்னால அடுத்து சொல்ல முடியும். என்னால அடுத்தடுத்து என்னன்றது. இத மூணுமே இருந்தாதான் அதுக்கு பேர் கம்பைலர். சாரி அதுக்கு பேர் ஐடி. அதுதான் இப்ப நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் இப்போ. ஓகேவா? ரைட். இப்ப இது எல்லாத்தையுமே நான் இப்ப என்ன பண்றேன்? தனித்தனியா பண்ண போறேன். ஓகேவா? தனித்தனியா சங்கீதா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நான் மியூட் பண்ணிடுறேன். சாரி. ஓகே ரைட். தேங்க்யூ. தனித்தனியா பண்ண போறேன். அப்ப நீங்க இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஐடினா என்னது புரிஞ்சுக்கலாம். எதுக்கு ஐடி புரிஞ்சுக்கணும் அப்படி கேட்டா, இது புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு கோடிங் எப்படி ஒர்க் ஆகுது. நீ ரொம்ப டெக்னிக்கலா எதுவும் கிடையாதுங்க. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அது போட்டோன்னே ஒர்க் ஆயிரும். அதுதான் நான் சொல்ல போறேன். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க புரிஞ்சிடும். கோடு ரைட் பண்றீங்க, கம்பைல் பண்றீங்க, அப்லோட் பண்றீங்க, முடிஞ்சு போச்சு. ரைட். இப்போ இதை தனித்தனியா பண்ண போறோம். இது புரிஞ்சிச்சு இல்லையா? ரைட். என்ன பண்ண போறோம்னா முதல் கேள்வி. உங்க லேப்டாப் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு இப்போ. உங்க லேப்டாப்ல ஒரு கோடிங் எழுதணும். உங்க லேப்டாப்ல கோடிங் எழுதணும். என்ன இருந்தா கோடிங் எழுதலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். என்ன வேணும் எனக்கு இப்போ?
என்ன எந்த டூல்ல தான் கோடிங் எழுதலாம்? அதாவது கோடிங் கூட இல்ல. டைப் பண்ணணும் இப்ப எனக்கு. என்ன பண்ணலாம்? நோட்பேட் நோட்பேடே போதும் சார். நோட்பேட் போதும். கரெக்ட்டுங்களா? நீங்க டைப் பண்ணா தானே கோடிங் எல்லாமே? டைப் பண்ணா தானே? ஆமா சார். ரைட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. கோட ரைட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும் இப்ப எனக்கு? எனக்கு ஒரு நோட்பேட் போதுங்க. பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? ரைட். அடுத்து என்ன கேட்கிறேன் நானு? எனக்கு இப்ப கம்பைல் பண்ணணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அது அப்புறம் வரலாம். நான் ஃபர்ஸ்ட் கோட ரைட் பண்ணி காட்டிடுறேன். நான் சிம்பிளா என்ன பண்ண போறேன்? எதுவும் பண்ண போறதில்ல இப்ப நானு. நான் என்ன பண்ண போறேன்? டெஸ்க்டாப் இருக்கு இல்லைங்களா? என் டெஸ்க்டாப்ல ஒரு சின்னதா ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் இங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் லோக்கல் டிஸ்க் ஈலயே போட்டுக்கிறேன். இங்க. இங்க ஒரு ஃபைல் ஒண்ணு சும்மா வெளியில சும்மா கிரியேட் பண்றேன். எதுவும் பண்ணல. இங்க போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே. இந்த டெக்ஸ்ட் ஃபைல கிரியேட் பண்றேன். என்ன போறது இந்த கோடிங்க்கு என்ன பேர் வைக்கிறேன்னாக்கா, ஹலோ வேர்ல்ட் ஹலோ வேர்ல்ட் டாட் சின்னு பேர் வைக்கிறேன். இவ்வளவுதான் வைக்கிற பேரு. கிளியரா? டாட் அதாவது நோ கொடுத்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னு இருக்கு? டாட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. அத டாட் சின்னு மாத்திக்கிறேன் இப்ப அவ்வளவுதான். அத நான் பண்ற முதல் வேலை. ஹலோ வேர்ல்ட். இல்ல மெயின் கூட ஹலோன்னு பேர் வச்சுக்கிறேன். சிம்பிளா இருக்கட்டும். ஹலோ டாட் சி. ஹலோ டாட் சி. டாட் சி ஃபைல் இப்ப நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஃபைல் ஒண்ணு நான் இப்ப சி ப்ரோகிராம் எழுத போறேன். ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலுக்கு நான் எந்த ஒரு டூல் யூஸ் பண்ண போறதில்ல. நீங்க சொன்ன அந்த கோட் பிளாக்கோ, ஆன்லைன் கம்பைலரோ, இல்ல டர்போஸ் யூஸ் பண்ண போறதில்ல. இந்த டாட் சி ஃபைல நான் இவர யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறேன் இப்ப அவ்வளவுதான். இப்ப செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். நான் டெலீட் பண்ணிடுறேன். இது வேண்டாம். நான் என்ன பண்றேன், அழகா உட்கார்ந்து இத ஓப்பன் வித் அ நோட் பேட்ல ஓப்பன் பண்ணி காட்ட போறேன். ஓப்பன் வித் நோட்பேட் அவ்வளவுதான். நான் இப்ப சிம்பிளா ஒரு கோடிங் எழுதி காட்டுறேன் பாருங்க. என்ன எழுதுறேன்? ஆஷ் இன்க்ளூட் நான் பெருசாக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும் இப்பதான் கண்ணுக்கு இல்லையா? பெருசாக்கிட்டேன். சிம்பிளா கோடிங். நான் அந்த கோடிங் பத்தி இப்ப எதுவும் நான் பேசல. ஓகேவா? ஆஷ் ஸ்டுடியோ டாட் ஹெச் இன்ட் மெயின். நான் என்ன இன்ட் மெயின் என்ன எதுவும் நான் சொல்லல இப்போ. கோடிங் எழுதி காட்டுறேன் உங்க கண்ணுக்கு இப்ப அவ்வளவுதான். இன்ட் மெயின் போட்டுட்டு அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். சி கோடிங் முடிச்சிட்டேன். printf hello world. ஹலோ போதும். ஹலோ போதும். இல்ல வேர்ல்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. கிளியர் எல்லாருக்கும்? நான் கோடிங் எதுவும் பண்ணல. நான் 5 லைன் 1, 2, 3, 4, 5, 6 லைன் கோடிங் அவ்வளவுதான் இது. கோடிங் முடிச்சிட்டேனா? கோடிங் முடிச்ச கையோட இந்த ஃபைல சேவ் பண்ணிடுறேன். இப்ப என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கா? இப்ப நான் சொன்ன முதல் வேலைய பண்ணிட்டேனா? கோடிங்க ரைட் பண்ணிட்டேன். இது எல்லாருக்கும் கிளியரா இது? ப்ளீஸ் சொல்லுங்க. எல்லாருக்கும் கிளியரா? எஸ் சார். ரைட். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? சொல்லுங்க. சொல்லுங்க. எஸ் ப்ளீஸ். ஓகே ஃபைன். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? கோடிங்க இப்ப ஆர்டினோ எடுத்துக்கோங்களேன். கோடிங் எழுதிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுவோம். நான் சேவ் பண்ணிட்டேன். நான் சேவும் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ்க்கு சேவ் பண்ணிட்டேன். இத கம்பைல் பண்ணணும். அதாவது நான் எழுதின கோடிங் கரெக்ட்டான்னு கம்பைல் பண்ணணும். அது எப்படி கம்பைல் பண்றது? இங்க தான் கம்பைலர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இவ்வளவுதாங்க. கம்பைலர்ன்னு ஒருத்தர் இங்க வராரு. நாம சி கோடிங்காக யூஸ் பண்ண போற கம்பைலர் ஜிசிசி கம்பைலர். கிளியரா? இவ்வளவுதான். இந்த ஜிசிசி கம்பைலர் வேர்ல்டு வைட்ல யூஸ் பண்ற ஒரு கம்பைலர். இத யூஸ் பண்ணி தான் நீங்க இவ்வளவு நேரமா சொன்னீங்க பாத்தீங்களா? எங்க சொன்னீங்க? அது எங்க எழுதுனே? இங்க எழுதுனேனே. நீங்க சொன்ன இந்த எல்லாமே அத யூஸ் பண்ணி தான் கம்பைல் ஆகுது. மேபி டர்போ சி வேணா வேற கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணலாம். பட் இது எல்லாமே நான் இப்ப சொல்ற கம்பைலர் வச்சு தான் கம்பைல் ஆகுது. ஓகே. அந்த கம்பைலருக்கு இன்புட் யார் அப்படின்னா ஒரு டாட் சி ஃபைல். அதுக்கு கவலை கிடையாது. நீங்க இந்த ஃபைல் எங்க எடிட் பண்ணீங்க? எப்படி கோடிங் பண்ணீங்கன்னு கவலையே கிடையாது. அதுல வேலை என்னன்னா, அதுக்கு ஒரு டாட் சி ஃபைல் வேணும். அந்த ஃபைலுக்குள்ள அதுக்கான கோடிங் இருக்கணும். அது இருந்தா கம்பைல் பண்ணி வெளியில எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல வெளியில குடுக்கும். இதுதான் அதோட வேலை. இப்ப செஞ்சு காட்டுறேன் பாருங்க. லைவா செஞ்சு காட்டுறேன் பாருங்க புரியும். நான் இங்க என்ன பண்றேன், இதுக்கு மேல ஓப்பன் வித் டெர்மினல் குடுத்துடுறேன். ஓப்பன் ஆயிடுச்சா டெர்மினலு?
பவர் ஷெல் ஓப்பன் ஆகுது. பண்ணிட்டேன். இப்ப நான் வந்துட்டு இதுக்குள்ள போகணும். வந்துட்டேன். எல்எஸ் கொடுத்து அங்கதான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்றேன்னா, நான் இங்க ஃபைல் கிரியேட் பண்ணேன் இல்லையா? இந்த ஃபைல் இருக்கிற லொகேஷனுக்கு நான் போய்க்கிறேன் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. இவ்வளவுதான். இது புதுசா இருந்தா ஒண்ணு திரும்ப செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ரைட் கிளிக் கொடுத்தேன். ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்தேன். அது ஏதோ ஒரு பவர் ஷெல்ல ஓப்பன் ஆகுது. எனக்கு அது வேண்டாம். இத பிளஸ் மார்க்க கொடுத்து இத நீங்க இந்த ஆரோ மார்க்க கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். இதுல சி லொகேஷன் காட்டுது. எனக்கு நான் எங்க இருக்கேன்? இ லொகேஷனுக்குள்ள இருக்கேன். அப்ப இ கிளிக் பண்ணா இ வந்துருச்சு. இதுல எல்எஸ் கொடுத்தேனாக்கா என்னுடைய hello.c வந்துருச்சா? ஏன்னா எங்க வச்சிருக்கேன்? ஈக்குள்ள தான் வச்சிருக்கேன் நான் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. அப்ப இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு இங்க காட்டுது. பாத்தீங்களா? அந்த மை ஃபர்ஸ்ட் ப்ரோகிராமு, பர்சனலு, யுனிவர்சல் ப்ரோகிராமரு, ஒண்டர் ஷேர் எல்லாமே இதுல இருக்கு. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஓப்பன் பண்ணது டவுட் இருக்கா? ஸோ ப்ளீஸ் சொல்லலாம். யாருக்கா டவுட் இருந்தா திரும்ப ரிப்பீட் பண்றேன் நானு. ப்ளீஸ். யாருக்காவது இருக்கா டவுட்? ரைட். எல்லாரும் கிளியர் இல்லையா? சரி, இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒர்க் என்னன்னா, நான் எழுதின கோடிங் கரெக்ட்டான்னு பார்க்கணும் இப்ப எனக்கு. கரெக்ட்டா? நான் எழுதின இந்த hello.cன்றது கோடிங் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு கம்பைல் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குங்க. அந்த கமாண்ட தான் இந்த ஐடியில ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஐடியில நம்ம போய் அழகா ஒரு பட்டன கிளிக் பண்ணா கம்பைல் ஆகுது பார்த்தீங்களா? அதுக்கு பேக்கிரவுண்ட்ல இந்த கமாண்ட் தான் ரன் ஆகுது. வேற எதுவும் கிடையாது. என்ன கமாண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜிசிசின்னு போடணும். ஓகே. ஜிசிசின்னு போட்டுட்டு என்ன ஃபைல கம்பைல் பண்ண போறீங்க? hello.c அது டைப் பண்ணிக்கணும். -o -o hello.c இவ்வளவுதான். இதான் கமாண்ட். gcc hello.c -o hello. ஹலோக்கு அப்புறம் டாட்ஸ் எல்லாம் போட தேவையில்ல. இவ்வளவுதான் ஃபைல். இத கொடுத்துட்டீங்கனாலே நீங்க எழுதின கோடிங் கம்பைல் ஆகி தப்பு எதா இருக்கான்ட்டு இங்கே காட்டிரும். அதத்தான் ஐடியில அழகா யுஐல காட்டுறாங்களே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இப்ப ரன் பண்ணி காட்டுறேன். கம்பைல் ஆயிடுச்சுங்களா? இப்ப இதே எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு எரர் வர வச்சு காட்டுறேன் பாருங்களேன். நான் என்ன பண்றேன், இப்ப இந்த செமிகாலன் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஆக்சுவல் கோடிங்ல இந்த செமிகாலன் தூக்கிட்டேன். இப்ப நான் இவர ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். தூக்கிட்டு சேவ் பண்ணிடுறேன். எப்பயும் போல சேவ் பண்ணிடுறேன். சங்கீதா சொன்ன மாரி சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்ப இதே திரும்ப ரன் பண்றேன். எரர் வருது பார்த்தீங்களா எனக்கு? இந்த எரர் எங்க பார்த்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இது மாரி எரர் எங்க பார்த்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இப்ப ஆகாஷ்லாம் லைனா சொன்னாரு பார்த்தீங்கன்னா கம்பைலர்ஸ். இந்த கம்பைலர்ல இந்த மாரி எரர் பார்த்திருப்பீங்க. இந்த ஐடியில இந்த மாரி டூல்ல பார்த்திருப்பீங்க. எக்ஸ்பெக்டட் இந்த இடத்துல கமா இல்ல சொல்றதெல்லாம் அங்க பார்த்திருப்பீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க யூஸ் பண்ற அந்த ஐடி டூல் இருக்கு இல்லையா? அதுவே இந்த கமாண்ட தான் ரன் ஆகுது. ரன் பண்ணி வர எரர் தான் காட்டுது. அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நான் ரன் பண்றேன்னா, இப்ப எரர் இருக்கு. நான் என்ன பண்றேன், இப்ப செமிகோலன் போட்டுறேன். இப்ப நான் வந்துட்டு நோட்பேட் குடுத்து நான் செமிகோலன் குடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்ப நான் இந்த ஃபைல இப்ப ரன் பண்றேன். கம்பைல் பண்றேன். கம்பைல் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். எரர் வரல இப்போ. இப்போ எல்லாம் ஓகே. இப்ப கம்பைல் ஆன கோடிங்க ரன் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. ஹலோன்னு போட்டு அந்த ஃபைல் இருக்கு இல்லையா? அத மட்டும் இங்க ரன் பண்ணா போதும். ஹலோ வேர்ல்ட் ரன் ஆயிடுச்சு. இருங்க நான் இப்படி வச்சு பார்க்குறேன். இப்ப இதே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு புரோகிராமர் அகாடமின்னு போடுறேன். கரெக்ட்டா? அகாடமின்னு போடுறேன். இப்ப திரும்ப இந்த ஃபைல சேவ் பண்றேன். இப்ப திரும்ப இந்த ஃபைல கம்பைல் பண்றேன். ஆர்டின் ஐடி மாரி வச்சு பாருங்க. வெரிஃபை பண்றேன். ஓகே. திரும்ப அந்த கோடிங் அப்லோட் பண்றேன். ஹலோன்னு மட்டும் போட்டா போதும் அப்லோட் ஆயிரும். இதான் விஷயம். வெரி சிம்பிள். இப்போ எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு நான் எந்த ஒரு கம்பைலரும் யூஸ் பண்ணல. எந்த ஒரு ஐடி யூஸ் பண்ணல. நோட்பேட் போதும். அந்த ஃபைல இந்த ஜிசிசி கம்பைலர் இன்புட்டா குடுத்தா போதும் ஒர்க் ஆயிரும். இதான் விஷயம். கிளியரா? எல்லாரும் கிளியரா இதுக்கு?
ஏன்னா இது ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான். இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். ப்ரோ இவ்வளவு ஏன் ப்ரோ கஷ்டப்பட்டு பண்ணணும் நம்ம? ஏன் ப்ரோ பண்ணணும் போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு? நமக்கு தான் அழகா கோட் பிளாக்ன்னு இருக்கு, ஆன்லைன் கம்பெனில இருக்கு, போட்டா அவுட் வரப்போகுது. எதுக்கு ப்ரோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நீங்க கேள்வி கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்கலாம் தானே? தப்பு இல்லையே. அப்படி யாருக்கா தோணுச்சா இப்போ? எனக்கு தோணுச்சு சார். எதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு கேள்வியும் கேட்கலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. என்னன்னா, இப்ப நம்ம இந்த ஐடிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் இப்ப நம்ம ஒரு ஐடிக்குள்ள நடக்கிற இந்த விஷயத்த தான் நம்ம வெளியில இந்த மாரி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நம்ம நோட்பேட்ல எழுதிக்கிட்டோம், அந்த ஃபைல் போய் கம்பைல் பண்ணிக்கிட்டோம். இத கம்பைன்டா ஈஸியா கொடுக்கிறது தான் அந்த ஐடியோடைய வேலை. இத தெரிஞ்சுட்டு நீங்க ஐடிய யூஸ் பண்றப்ப தான், அதுல வர எரர் வந்துட்டு ஐடியினால வர எரரா, இல்ல நீங்க பண்ற கோடிங்னால வர எரரா கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஒரு சில பேரு யோசிச்சு திணறிட்டு இருப்பாங்க. ஒரு எரர் வந்திருக்கும். அவங்களால சால்வே பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கோடிங்னால பிரச்சனையா, இல்ல ஐடினால பிரச்சனையா தெரியாது. இது மாரி கம்பைலர்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, எதனால எரர் வருது? ஒரு ஐடியா ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ இதே உதாரணத்துக்கு, இப்ப இந்த சி கோடிங் எனக்கு வந்துட்டு இப்ப என் சிஸ்டம்ல கம்பைலரே ஒர்க் ஆகல. எந்த ஐடியும் ஒர்க் ஆகல. அப்படிங்கிற பட்சத்துல எல்லா சிஸ்டம்லயும் சூப்பரா ஒர்க் ஆகுறது யாரு அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ. இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிருக்கீங்களா? விஷுவல் ஸ்டுடியோ எல்லாருமே யூஸ் ஆ சார். பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டூல் இது. அது ரைட். ஆக்சுவலி ESP32 பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன் சார். பட் அதுல எரர் காட்டுச்சு. ஜேசன் சொல்லிட்டு ஒரு அதுதான் ஃபைல் சொல்றேன். இந்த இல்லன்னு மாதிரி எரர் காட்டுது அப்படின்னா ஒரு இன்னும் புரிதல் இல்ல அதுல. அதான் எல்லா நான் ஐடி அகைன் எரர் தான் காட்டுச்சு. ஆக்சுவலி என்ன கரெக்ட். காட்டுதுன்னா ஜேசன் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இல்ல, மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆ காட்டுச்சு. அது எனக்கு யூஸ் பண்ண தெரியல. அதனால அதோட விட்டுட்டேன். கரெக்ட். இப்ப ஜேசன் ஃபைல் இல்லன்னு சொல்றது அதுல ஆக்சுவலி எரர் காட்டாது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஓகேவா? அது கம்பைலர்ல இருந்து வரக்கூடிய ஒரு எரர் அது. ஓகே. அந்த புரிதல் எல்லாமே நம்ம இது மாதிரி செஞ்சு பார்த்தா தான் ஓகே. இப்போ ஐடி இல்லைன்னா ஐடி ஓரம் கட்டிட்டு சும்மா சிம்பிளா செஞ்சு பாருங்கன்னு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. சிம்பிளா சொல்ல போனா எனக்கெல்லாம் வந்துட்டு பிக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் கோடிங் பண்றதுக்கு எம்பில பற்றி தேவையே கிடையாது. கரெக்டா சொல்லு. இந்த ஐடி எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு வெறும் நோட் பேட் இருந்தாலே போதும். நான் அந்த ஐடி கோடிங் பண்ணிட்டு போயிருவேன். நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் உங்களுக்கு வரக்கூடிய எரர நீங்க ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓ! இதனால தான் வருது. அப்ப இது இப்படிதான் பண்ணணும். வேற டூல் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஓகேவா? ரைட். இப்ப நான் செஞ்சு காட்டுன இதே விஷயத்த, இப்ப நோட்பேட செஞ்சு காட்டுனேன் பார்த்தீங்களா? இதே விஷயத்த விஎஸ் கோட் வச்சு அதே செஞ்சு காட்டுனா சிம்பிளா புரியும் பாருங்களேன். இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணோம் இல்லையா? இந்த ஃபைல நான் அத வந்துட்டு இதுல ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓப்பன் ஃபோல்டர் குடுத்துக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் குடுத்துட்டு, ஓப்பன் ஃபோல்டர் ஓப்பன் ஓகே. ஓப்பன் ஃபோல்டரே குடுத்துக்கிறேன். நான் அப்பதான் பில்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆக்சுவல் கிளாஸ் எடுப்போம் இல்லையா? எம்பெடெட் ஷீட்ல 10த் எடுப்போம் இல்லையா? அப்ப டீட்டெயில்டா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்பீங்க நீங்க. இதுல போயிட்டு நான் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஓகேவா? ஓப்பன் ஆகட்டும். அப்படியே எல்லாம் ஓப்பன் ஆகட்டும். ரைட். ரைட் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதெல்லாம் தேவையில்ல. நமக்கு வேண்டியது இங்க .c ஃபைல் இங்க இருக்கு. நம்ம எழுதின கோடிங் இங்க வந்துருச்சா இங்க? இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். விஎஸ் கோட் இட்ஸ் நாட் டிசைன் ஃபார் சி ப்ரோகிராம். எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்பயும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இப்ப விஎஸ் கோட் என்னவா யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஒரு நோட் பேட் மாரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரும் கிளியர் ஆயிக்கணும். சங்கீதா அவங்க கேட்ட மாரி நான் சிம்பிள் பண்ணல இப்போ. விஎஸ் கோட் எனக்கு ஒரு எடிட்டர் இப்போ. எல்லாருக்கும் புரியுதா? அது ஒரு எடிட்டர் எனக்கு. எடிட் தான் பண்ண போறேன். கம்பைலேஷன் எப்பயும் நான் இங்க வந்து தான் பண்ணிப்பேன் நான். இதான் விஷயம். நான் ஏன் விஎஸ் கோட் இப்ப போணும்? யாராவது கண்டுபிடிச்சீங்களா? இப்ப நான் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் 2 பக்கம் வைக்கிறேன். சாரி இது இல்ல இது. இப்படி வைக்கிறேன். அதாவது இப்ப நீங்க விஎஸ் கோட்ல பார்க்குற இதுக்கும், நோட்பேட்ல எழுதுனதுக்கும் 2 சேமா தான் இருக்கு. டிஃபரண்டே இல்ல. ஆனா எது ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கு? எது வந்துட்டு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கு? ஐ மீன் ரன் பண்றது எல்லாமே VS கோட்ல பண்ண முடியும் சார். திரும்ப சொல்றேன். ரன்ன பத்தி யோசிக்காதீங்க. ரன் பண்றது நோட்பேட் ஈஸியா இருக்கா உங்களுக்கு இப்போ? ஆமா சார். இல்ல இது ஈஸியா தானே இருக்கு. ரெண்டுமே ஈஸியா தான் சார் இருக்கு.
ஓகே. இங்க அந்த கோடிங்க பார்த்து சொல்றீங்க. பிரிண்ட்எஃப் இங்கேயும் பிரிண்ட்எஃப் இருக்கு. அது பார்த்து சொல்றீங்க. நான் சொல்றது பார்க்க விஷுவலா இது நல்லா இருக்குன்றேன் நான். விஷுவல் தான் சார். ஏன்னா, இங்க கலர் இல்ல. முதல் ஆ. பாயிண்ட். இங்க இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க டப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டிஎஸ்ன்னு போட்டிருக்கேன். இங்க காட்டவே காட்டாது. அதே நான் வந்துட்டு இங்க ஏதாவது நான் அதே ஃபைல் ஏதாவது மாத்துறேன்னாக்கா, இங்க பார்த்தீங்களா ஒரு மாரி எரர் வருது பார்த்தீங்களா? ஆமா சார். ஸோ அது இங்க காட்டாது. ஓகே. ஸோ ஐடியா புரியுதா? ஓகே. ஸோ ஆ. இதுவும் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுவும் ஒரு எடிட்டர் தான். இதுவும் எடிட்டர் தான். விஷுவலா பார்க்க எனக்கு அழகா இருக்குங்க. அவ்வளோதாங்க எனக்கு விஷயம் எனக்கு. ஓகேங்களா? அப்போ இனிமே நான் எடிட்டரா வந்துட்டு இத யூஸ் பண்ணிப்பேன். இது யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்போ ஒரு நோட் பேட்ல இருந்து அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இப்ப க்ளோஸ் பண்ண போறேன் இப்ப நானு. அவ்வளோதான். இப்ப இனிமே வந்துட்டு நம்ம இப்போ இத யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப இனிமே இதுதான் கோடிங் பண்ண போறேன் இப்ப நம்ம இப்போ. கரெக்ட்டா? இது ஒரு எடிட்டர். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோக்கும், சி கோடிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாரும் மைண்ட்ல குறிச்சுக்கணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, விஷுவல் ஸ்டுடியோல பண்ணுங்க. கோடிங் நல்லா அவுட்புட் வரும். அதெல்லாம் கிடையாது. விஷுவல் ஸ்டுடியோங்கிறது ஒரு எடிட்டர். அவுட்புட் வரணுமா, வேணாமாங்கிறது 2 விஷயத்த பொறுத்து இருக்கு. ஒண்ணு நீங்க கோடிங் பண்ற அழக பொறுத்து இருக்கு. இன்னொன்னு நீங்க யூஸ் பண்ற இந்த கம்பைலர பொறுத்து இருக்கு. இவ்வளவுதான். இந்த 2 நீங்க கரெக்ட்டா பண்ணா அவுட்புட் சூப்பரா வரும் எதுவா இருந்தாலுமே. கரெக்ட்டுங்களா? நெறைய பேர் சொல்லுவாங்க, "ப்ரோ நான் இந்த இந்த நான் பண்ணியிருக்க கோடிங்க கோட் பிளாக்லயும் போட்டேன் ப்ரோ. அ ஆன்லைன் கம்பெனில போட்ட அவுட்புட்டே வரல ப்ரோ" அப்படிம்பாங்க. தம்பி அப்படி இல்லப்பா. நீ நோட்பேட்ல போட்டாலும் உங்க அவுட்புட் வராது. ஏன்னா உங்க கோடிங்ல தப்பு இருக்கு. புரியுதுங்களா? நெறைய பேர் இன்னும் டூல நம்பிட்டு இருப்பாங்க. ஐடி நம்பிட்டு அப்படிலாம் கிடையாது. ஐடியும் ஒரு எடிட்டர். ஒரு விஷுவலா பார்க்குற ஒரு எடிட்டர். அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்க கோடிங் எல்லாமே அதிலேயே பண்ணி ஈஸியா குடுத்துட்டாங்க. அவ்வளோதான். பட் அத விட்டு வெளியில வந்தீங்கன்னா தான், ஓ! இதுதான் விஷயமா? ஓ! இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கிளியரா புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. கிளியரா? ரைட். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ இப்போ அந்த hello.c ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேம் ஃபைல் தான் இதுவுமே. இப்போ திரும்பவும் நான் இத கம்பைல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கேயும் ஒரு சேம் தான் அப்படியே ஒர்க் ஆக போகுது. புரோகிராமிங் அகாடமி வந்துருச்சா? ஆ? இப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன்? நான் 2 விண்டோவா மாத்திக்கிறேன். சாரி. இப்ப திரும்ப என்ன பண்றேன்? அங்க பண்ண அதே தப்பு பண்றேன். செமிகோலன தூக்கிட்டேன். தூக்கிட்டு இங்க சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு, இப்போ இது பண்றேன். எரர் வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். எரர் வந்துருச்சு இப்ப நமக்கு இப்போ. இப்ப இங்க வந்துட்டு ஹலோ வந்துருச்சு இப்ப. சாரி. இது சரி பண்ணிட்டு ரன் பண்றேன். ஏன்னா முன்னாடி இருந்தது ரன் ஆகுது இப்போ. இப்ப திரும்ப கோடிங் கம்பைல் பண்றோம். திரும்ப அந்த கம்பைல் பண்ண ஃபைல ரன் பண்றோம். வந்துருச்சு. இப்போ இப்ப அதுக்கு பதிலா என் பேர சும்மா போடுறேன். இல்ல ஃப்ரீ டெமோ கிளாஸ்ன்னு போட்டுக்கலாமா? டெமோ கிளாஸ் அப்படின்னு நான் போடுறேன். இப்ப நான் இத கம்பைல் பண்றேன். வந்துருச்சு. நான் ஒரு விட்டேன். அது வந்துருச்சுங்க. மேபி வரல. ஓகே. ஸோ தட்ஸ் இட். வெரி சிம்பிள். வந்துருச்சு. கரெக்ட்டா? வெரி சிம்பிள். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம். ப்ரோ அப்ப நான் இதையே நான் இங்கேயே பண்ணிக்கலாமா? விஎஸ் கோட்லயே பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் இருக்கா? எஸ் அப்படியும் பண்ணிக்கலாம். அப்ப இது தனியா தேவையில்ல. இத குளோஸ் பண்ணிட்டு, நீங்க அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இங்கேயே இதிலேயே கூட ஆப்ஷன் இருக்கு பண்றதுக்கு. அது எப்படி பார்த்து ரொம்ப சிம்பிள்ங்க. கீழ டெர்மினல் இருக்கும். இது டெர்மினல் உங்களுக்கு வரலனாக்கா, இன்கேஸ் உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா, இத 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணா டெர்மினல்னு வரும். நியூ டெர்மினல் கிளிக் குடுத்தீங்கன்னா எடுத்த உடனே பவர் ஷெல் ஓப்பன் ஆகும். அது பவர் ஷெல் ஒர்க் ஆனா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வேண்டாம். நான் எப்பவுமே கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்றது. இது வந்துட்டு அவ்வளோதான். இங்க போயிட்டு அங்க குடுத்த அதே கமாண்ட் இங்க குடுத்து ஒர்க் ஆகும். இது ஒண்ணுமே கிடையாதுங்க. இது விஎஸ் கோடுக்கு சம்மந்தம் கிடையாது. விஎஸ் கோட்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ட இங்க கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான். நீங்க கூட நினைக்கக்கூடாது. சி கோடிங்காக உள்ள கொண்டு வந்துட்டாங்கலாம் எதுவும் கிடையாது. விஎஸ் கோட் இஸ் சூப்பரான ஒரு எடிட்டர். நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம். விஎஸ் கூட நீங்க பைத்தான் கோடிங் கத்துக்கலாம். வெப்சைட் டிசைன் கத்துக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கான கோடிங் எழுதலாம். எல்லாமே நீங்க இத பண்ணலாம். இட்ஸ் யூனிவர்சல் டூல். எல்லாமே இதுல கோடிங் உட்காந்து எழுதலாம் நீங்க. நான் எஸ்டிஎம் கோடிங் எழுதியிருக்கேன் இதுல நானு. பிக்குக்கான கோடிங் எழுதியிருக்கேன். ஏஜ்ரிஃபைன்க்கான கோடிங் எழுதியிருக்கேன். லைவ் டெமோ காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இது எல்லாமே இதுல பண்றதுக்கான இதுதான். இப்போ லாஸ்ட்டா ஒரு கோடிங் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இல்ல காயில் வைண்டிங்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னா, இது 8051ல பண்ற ஒரு ப்ராஜெக்ட் இது. 8051ல பண்ற ஒரு ப்ராஜெக்ட். மேல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்காதா? .h5ல பாத்தீங்களா? எல்லா ஏஜ்ரிஃபைன் கோடிங் தான். யாராவது ஏஜ்ரிஃபைன் கோடிங் விஎஸ் கோட்ல பண்ணி பார்த்துருக்கீங்களா?
யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏஜ்ரிஃபைன் கோடிங் விஎஸ் கோட்ல பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏஜ்ரிஃபைன் கோடிங் எப்படி பண்ணியிருப்பீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த டூல் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க? எனிஒன்? ஏஜ்ரிஃபைன் கோடிங்க அந்த கோடிங்க்கு எந்த டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஏஜ்ரிஃபைன் யூஸ் பண்ணதில்ல நினைக்கிறேன் யாரும். டெய்லியா எக்ஸல் கெயில்ல பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஆனா கெயில்ல ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை இருக்கு கெயில்ல? ஒரு லிமிட்டுக்கு மேல கோடிங் பண்ணா எரர் வரும். 2 கேபி வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேல ஒர்க் ஆகாது. நீங்க கிராக் தான் யூஸ் பண்ணணும். அப்படிலாம் இருக்கு. கிராக் வெர்ஷன் தான் நீங்க போய் ஆகணுன்றதெல்லாம் இருக்கு. கரெக்ட்டா? ம். பட் எனக்கு இப்ப என்ன நாலேட்ஜ் இருக்கு? எனக்கு வந்துட்டு கோடிங் பண்றதுக்கு கெயில் தேவையே கிடையாது எனக்கெல்லாம். எனக்கு இந்த எடிட்டர் ஒண்ணு தான் போதுங்க. ஒண்ணும் இல்ல எனக்கு நான் ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுனால, இது நெறைய ஃபைல்ஸ் இருக்கிறதால நான் இத விஎஸ் கோட யூஸ் பண்றேன். பட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி இது ஒரு எடிட்டர் எனக்கு இது. இது ஒரு எடிட்டர். நோட்பேட்ல எழுதுறத நான் கொஞ்சம் அழகா எழுதிட்டு இருக்கேன் இப்ப அவ்வளோதான். ஆனா கம்பைல் பண்றதெல்லாம் எப்படி கம்பைல் பண்ணுவேன்? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் போய் கம்பைல் பண்றேன். அவ்வளோதான். எனக்கு ஃப்ரீங்க இது. நான் எவ்வளோ பெரிய கோடிங் வேணா எழுதுவேன். எனக்கு கிராக் கோர்ஸ் தேவையே கிடையாது. புரியுதுங்களா? கிராக் தேவையே கிடையாது. இது ஓப்பன் டூ எவ்ரிஒன். இந்த டெக்னாலஜி இஸ் ஓப்பன் டூ எவ்ரிஒன். அது மாரி தான் இப்ப நீங்க பண்ற இந்த கம்பைலர் கான்செப்ட். இது ஓப்பன் டூ எவ்ரிஒன். ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்துட்டீங்கன்னா, பே பண்ணணும் அந்த மாரி நெறைய இருக்கும். அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க சிம்பிளா போயிட்டு ஜிசிசி ஹலோ வேர்ல்ட் போடுங்க. -ஓ ஹலோ முடிஞ்சு போச்சு. கம்பைல் பண்றேன். இப்ப கம்பைல் ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு ஹலோன்னு போட்டா போதும். ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்துருச்சு இப்ப எனக்கு அவ்வளோதான். இப்ப நான் எவ்வளோ பெரிய கோடிங்க இப்ப நானு எத்தன ஃபைல் ஆட் பண்ணிப்பேன், எத்தன ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. இவ்வளோதான் விஷயம். கரெக்ட்டுங்களா? அது மாரி ஜஸ்ட் திங்க் அபவுட் விஎஸ் கோட் இஸ் எ எடிட்டர். நோட்பேட் உடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் விஎஸ் கோட். அவ்வளோதான். அதுல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப நாளைக்கு உங்களுக்கு கேம் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, யூஸ் விஎஸ் கோட். ஓகேவா? விஎஸ் கோட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. STM32 இப்போ நெறைய பேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. STM கியூப் ஐடி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு STM கியூப் ஐடி போறீங்க? விஎஸ் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட் எப்படி அத கம்பைல் பண்ணணும்னு கத்துக்கிட்டு இத யூஸ் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கமாண்ட் அடிச்சா முடிய போகுது. அவ்வளோதானே. அத கத்துக்கோங்க அவ்வளோதான். கிளியரா உங்களுக்கு? எல்லாம் ஓப்பன் இப்ப. கோடிங் பண்றதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கணும். அதுதான் விஷயம். கிளியரா? ரைட். ஸோ இதுதான் எம்பெடெட் சியினுடைய ஆரம்பம். ஏன்னா எம்பெடெட் சி வந்துட்டு கோடிங் பண்றது மட்டும் கிடையாது. இந்த கம்பைலர் நாலேட்ஜ் இருக்கணும். அது சிலயே உங்களுக்கு குடுத்துட்டேன். ஓகேவா? டவுட் யாருக்காவது இருக்கா? ப்ளீஸ் ஓப்பன் டூ ஆல் கொஸ்டின்ஸ், ஆல் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ளீஸ் கேட்கலாம் நீங்க. ஏதாவது இருக்குங்களா? இது புரியல, ஸ்டெப்பு புரியல. ஸோ ப்ளீஸ் கேளுங்க நான் சொல்றேன். எனிதிங்? டவுட்டே இல்லையா? அவ்வளோ கிளியரா சொல்லிக் குடுத்துட்டேனா? ஃபைன். ஸோ இப்படிதான். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்னோட பிளான் பண்ணபடி நான் எடுத்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்னென்ன பார்ப்போம்னாக்கா, ஆ லைக் எங்க அது கோடிங் எங்க? இங்க இருக்கு இல்லையா? அப்புறம் இது ஒரு ஒரு லைன் மீனிங் என்ன? இது ஏன் போடுறோம்? இது ஏன் போடுறோம்? இது ஏன் போடுறோம்? இது ஏன் இப்ப இருக்கு? அப்புறம் அடுத்து என்ன என்ன இது? அப்படிங்கிறத எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துட்டே வருவோம் நம்ம அடுத்தடுத்து. ஓகே. அது சிலபஸ் என்னங்கிறத நம்ம எம்பெடெட் சி சொல்லிட்டு அந்த வெப்சைட்லயே போட்டிருப்பேன். லெட் மீ ஷோ தட் டூ. ப்ளீஸ் வெயிட். எங்க இருக்கிறாரு? இவரா? இவரு இல்லையே. இங்கே போடுறேன். இங்க இருக்கிறாரு. டிஸ்டர்ப் பண்றாரு. டீம்ஸ் வேற இருக்கு. இதுல கூட சிலபஸ் இருக்கும். அந்த ஃப்ளோல தான் போவேன் நான் ஆக்சுவலா. என்னுடைய முக்கியமான ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட, இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, அந்த புக்க வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஆர்டர் போட்டுருங்க இன்னைக்கே. அந்த புக் உங்ககிட்ட இருக்கணும். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ இல்லையோ, அந்த புக்க கையில வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத பார்த்தீங்களா? என்னுடைய ஃபர்ஸ்ட் இதே புக் தான். இந்த சிலபஸ்லயே புக் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன்.
புக்கு தான் எல்லாமே நமக்கு இப்போ எம்பெடட் சியை பொறுத்த வரைக்கும். மத்ததுக்கெல்லாம் புக்கு தேவை கிடையாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் புக்கு இம்பார்ட்டன்ட். ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி, டேட்டா டைப், ஆப்பரேட்டர், இன்புட், அவுட்புட், டெசிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்விட்ச் கேஸ்னா என்ன, மினி ப்ராஜெக்ட் பண்ணுவோம் நம்ம அதுல. இதெல்லாம் என்ன பண்ண போறோம். அப்புறம் பாயிண்டர்ஸ், மெயின் ப்ராஜெக்ட் என்ன பண்றது, அதை வச்சு ஒரு மெயின் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இவ்வளவுதான். ரொம்ப அப்படியே அப்படியே போட்டுல எதுவும் பண்ண போறது கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் கத்துக்கிட்டு எம்பெட்ல என்டர் ஆகணும். நம்ம இப்போ எம்பெடட்ல கண்ட்ரோலர்ல ஒரு கோடிங் பண்ண நினைப்பீங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன நாலேஜை நான் கொடுத்துருவேன். அந்த நாலேஜை யூஸ் பண்ணி கோடிங் பண்ண போறீங்க. புரியுதுங்களா? அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நீங்க கோடிங் பண்ண போறீங்க. அது சக்சஸ் ஆகும் கோடிங். இவ்வளவுதான். ஓகே, அதுல முதல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கம்பைலர் ஐடினா என்னன்றது நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ. ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்னைக்கு என்னோட பிளான் வந்துட்டு இதுதான். இதை தவிர்த்து வேற என்ன பிளான் வச்சிருந்தேன், இவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ ஸோ ஆஸ் பர் பிளான் நான் 12க்கு முடிச்சிட்டேன். ஸோ உங்க டவுட்ஸ் ஏதாவது இருக்கு ப்ளீஸ் ஆஸ்க். ஆக்சுவலாக இந்த செஷன் ரொம்ப சைலண்டா போகுது, ஏனே தெரியல. யாராவது பேசலாமா ப்ளீஸ்? எப்படி இந்த செஷன் ஃபீட்பேக்காக சொல்லுங்க. எனி ஃபீட்பேக்ஸ்? எப்படி போச்சு, கத்துக்கிட்டீங்களா? ஹலோ, ஏன் சொல்லுங்க ராஜேஷ். இது இப்ப விஷுவல் ஸ்டுடியோல நீங்க பண்ணி காட்டுனீங்களா, அதே கோட் பிளாக்லயும் எடிட்டர் மாதிரி பண்ணிட்டு நம்ம கம்பைல் அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனா அது என்னன்னா, அது என்ன Just- ஒரு இல்ல ஆக்சுவலா கம்பைலர் நீங்க கோட் பிளாக் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கோட் பிளாக்ல பண்றப்போ டைரக்டா உங்களால ஃபைலை போய் ஓபன் பண்ண முடியாது. அது நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் அது சப்போர்ட் ஆகணும், அப்பதான் ஓப்பன் ஆகும். அது சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் வச்சிருப்பாங்க, அப்பதான் அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அது டைரக்டா உங்களால வந்துட்டு ஓப்பன் திஸ் ஃபைல் எடிட் பண்றது பண்ணும். அதுக்கு எதுக்கு நீங்க அங்க போய் பண்றீங்க? நோட் பேட்லயே பண்ணிட்டு போயிடலாமே நீங்க. அதுக்கு நீங்க விஷுவல் ஸ்டுடியோலயே பண்ணிட்டு போயிடலாமே அதுக்கு நீங்க அதுக்கு இல்லையா? ஓகே. பட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு அது ஏன் இதை பண்றோம் அப்படியே பண்ணலாமேன்னு உங்களுக்கு தோணும். அது ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க கோட் பிளாக் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு இதெல்லாம் இல்லப்பா, சிம்பிளா இப்படியே நோட் பேட் வச்சு பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்றப்போ எதுக்கு நான் அதை பண்ணணும் கேள்வி இருக்கும். பட் அதை கத்துக்கிட்டீங்கன்னா எம்பெடட் போறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் தான். நான் விஎஸ் கோடுக்குலாம் கெயில் யூஸ் தொட்டே கிடையாது. கெயில்லாம் நான் தொட்டதே கிடையாது. கெயில் சாஃப்ட்வேர்லாம். ஓகே, சொல்லி கொடுக்க எப்பயா யூஸ் பண்ணியிருப்பேன். பட் முக்காவாசி டைம் வந்துட்டு கெயில் விஎஸ் கோட் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இப்போ. ஸோ அது மாதிரி நீங்க மாறுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வே ஆக்சுவலா, வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? அடுத்து ஃபீட்பேக்ஸ், டவுட்ஸ்? எஸ். மதுரா, சங்கீதா எல்லாம் ஓகேங்களா? கிளாஸ் இன்னைக்கு எப்படி போச்சு? ஃபீட்பேக் கொடுங்க பார்க்கலாம் யாராவது. சண்டே ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? எல்லாம் பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யா யா இது இப்ப நீங்க ஒரு டாபிக் காமிச்சீங்களா, இப்ப எம்பெடட் சிக்குன்னு ஒரு டாபிக், பேசிக் ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோலர்ல பண்ணணும்னு சொன்னீங்களா? ஹலோ, யா சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஜூலை 10. அதுல வெப்சைட்லயே வந்துட்டு ஒன்றும் இல்லை. வெப்சைட் நீங்க போனீங்கனாலே நீங்க லாகின் பண்ணிட்டு வெப்சைட்ல போனீங்க, இந்த லாஸ்ட் டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ரோல்மெண்ட் க்ளோசஸ் ஆன் ஜூலை 10. ஓகே ஓகே. இந்த ஜூலை 10 தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க நீங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா அந்த குரூப்ல? வெயிட் a minute. ஒன்றும் இல்லை, programbrainacademy.com, அவ்வளோதான், சிம்பிள்.
programbrainacademy.com. அவ்வளோ. நான் நேத்தே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் குரூப்ல. ஸோ டீம்ஸ் சாட்லையும் போடுறேன். இதுலேயுமே கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணி போட்டுறேன் அதில் நான். சரிங்களா? இப்போ போட்டுறேன் இருங்க. நான் ஃபர்கட் தட். ஸோ நீங்கள் இதில் இது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸில் இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். அதுதான் ஃபஸ்ட்டு எம்பெடட் சி, அப்புறம் பிக்கு, பேசிக்லேருந்து அப்புறம் எஸ்டிஎம், அப்புறம் மேட்ல, லினக்ஸு எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். குரூப்லேயுமே நான் போட்டிருக்கேன். சார் இது ரெக்கார்டட் செஷன் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரி சார். யூடியூப்ல ஃப்ரீயாக வரும். நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துக்கலாம். ஐ திங்க் சரி சார். வெப்சைட்லேயே ஃப்ரீயாக இருக்கும். வெப்சைட்டில் நீங்கள் அதை என்ரோல் பண்ண பிறகு அது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். உங்களுக்கு இந்த ஓகே வெப்சைட்லேயே சார். நீங்கள் இந்த எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போனீங்கனாலே என்ரோல் பண்ண பிறகு உங்களுக்கு கீழே வீடியோஸ்லாம் காட்டும். அதில் கூட நீங்கள் அதை இந்த வீடியோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எஸ். சரி, செஷன் எப்படி இருந்தது? எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப புதுசாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது ஃபீட்பேக் யாராவது சொல்ல முடியுமா? நெகட்டிவ் வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல சார், நல்லா தான் இருந்தது. பட் முன்னாடி எல்லாம் நீங்க நிறைய விஷயம் வந்து ஃப்ரீயா இதுல யூடியூப்ல கொடுப்பீங்கல்ல சார். ஆக்சுவலி நான் எம்பெடட் படிக்கும்போது ஒரு 2-3 இயர்ஸ் பேக்லாம் வந்து எஸ்டிஎம்ஓ பிக் எல்லாமே வந்து உங்க வீடியோஸ் பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே. கோர்ஸ் பண்ணேன். பட் எனக்கு அந்த கோர்ஸை விட நீங்க போட்ட அந்த யூடியூப் வீடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் இப்போ வர அப்கமிங்க்கு நீங்க அந்த மாதிரி பண்ணா பரவாயில்லன்னு தோணுது சார். ஆக்சுவலி நிறைய பேரால வந்து அஃபோர்ட் பண்ண முடியல பிரைஸ். ஓகே ஓகே ஓகே. இல்லை, ஆக்சுவலி என்னன்னா என்னோட தாட் என்னன்னா ஃப்ரீயாக வர்றது எப்போவுமே ஒரு வேல்யூபிள் இருக்காது. நிறைய பேர் அது அதை யூஸ் ஷுவர் தான். பண்ணியிருக்காங்க. ஆமா ஃப்ரீயாக சார். வர்றது ஆமா. எப்போவுமே ஒரு இப்போ லெட்ஸ் சே இப்போ இது ஃப்ரீ கிளாஸ். எத்தனை பேர் அதை காது கொடுத்து கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் என்னுடைய வேல்யூ டைம் நான் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் ஐ என்ஜாய் த டைம் வித் யூ ஆல். ஸோ எனக்கு இது பிரச்சனை கிடையாது. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் பே பண்ணி பார்க்குறப்ப தான் அதில் வேல்யூ என்னங்கிறது ஆக்சுவலாக உங்களுக்கு புரியும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் எனக்கும் அது வேல்யூபிளாக இருக்கும். அதுக்காக ஃப்ரீயாக எதுவுமே இல்லை அப்படிலாம் அது கிடையாது. இப்போ நானும் ஃப்ரீயாக நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் கூட ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் கிளாஸ் கழிச்சு ஒருத்தருக்கு. ஸோ எல்லாமே எவ்ரிதிங் ஹேப்பன். பட் அதுக்கு வேல்யூ இருக்குது. அதை கொடுத்து பண்ணுறப்போ தான் அதுக்கு ஒரு வேல்யூ உங்களுக்கு நீங்களும் ஃபீல் ஆவீங்க. அப்போ தான் படிச்சுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ வீடியோ பார்த்துருக்கீங்க இது, பட் ஸ்டில் யூ ஆர் லேர்னிங். கீப் ஆன் லேர்னிங். இதே நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல பே பண்ணி படிச்சிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அதை முடிச்சிருப்பீங்க நேரத்துக்கு நீங்கள் படிச்சு இல்லையா? ஸோ கீப் ஆன் கோயிங். ஏன்னா வேல்யூ புரியாததுனால அது எது முக்கியம் எது தேவையில்லைன்னு தெரியல நமக்கு. இல்லை படுறத பார்த்து படிக்கிறோம். ஓகே ரைட், ஓகே அப்படி ஸ்கிப் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. பட் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக பண்ணுறப்போ அதுக்கான வேல்யூ அதிகமாகும். ஸோ இட்ஸ் கிரியேட் மோர் வேல்யூ. தட்ஸ் இட். வெரி சிம்பிள். ஓகே சார். Correct. ஓகே, தேங்க் யூ. Yes. Yeah. Others? சார் ஆக்சுவலி எஸ்டிஎம்க்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து இது பண்ணலாம் சார். ஏன்னா எஸ்டிஎம்க்கு ஆக்சுவலி நிறைய பேருக்கு எஸ்டிஎம் தெரியறது இல்ல. ரொம்ப டஃப்னு நினைக்கிறாங்க. ஓகே. இல்லை ஆக்சுவலாக எஸ்டிஎம்க்கு தான் அடுத்த பிளானிங். அடுத்து எஸ்டிஎம் தான் அடுத்து போட போகிறேன் நான். அது அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் சீக்கிரமாக. இந்த மந்த் மிடில் வரும் அது. ஓகே சார். ஏன்னா அடுத்தடுத்து இந்த லினக்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அதெல்லாமே படிக்கணும் அவங்க. ஸோ அதுதான் சார் இப்போ அந்த இதுல இருக்குல்ல சார், அந்த யூடியூப்ல STM32 இருக்குல்ல சார், அது பார்த்தா ஓரளவு ஐடியா கிடைக்குமா எஸ்டிஎம் பத்தி? கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் நீங்கள் அகைன் அதுதான் என்னைய ஒப்பீனியன் என்னன்னா, எப்போவுமே வந்துட்டு
இப்போ லைவா என்கிட்ட நீங்க பேசுறீங்க பாத்தீங்க, இது மாதிரி அது இருக்காது. உங்களுக்கு ஆமா சார். டைமே இல்ல, படிக்க டைமே இல்லைன்னா நீங்க எடுத்து படிங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பட் என் கூட லைவா நீங்க பேசுறப்பதான் என்னன்னு கத்துப்பீங்க. உங்க டவுட் என்னங்கிறது கேட்பீங்க என்கிட்ட. சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நான் உங்க வீடியோ வாங்கிட்டேன், ப்ளே பண்ணி வாங்கிட்டேன், டவுட் நான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஆனா காலே பண்ண மாட்டாங்க. அவங்க படிச்சாங்களே கூட தெரியாது. அவங்க திரும்ப இன்னொரு டைம் கால் பண்ணி, ப்ரோ உங்க கோர்ஸ் எடுத்து வாங்கி படிச்சேன், பட் எனக்கு உட்கார டைம் கிடைக்கல, நான் உங்ககிட்டே கோர்ஸ் படிச்சிடும் போது அப்பன்னு திரும்ப சொல்லுவாங்க. எதுக்கு 2 டைம் பே பண்றீங்க? ஒரு டைம் பே பண்ணிட்டு படிச்சிருங்க, வேலையை முடிச்சிருங்க, அவ்வளவுதானே. அதே மாதிரி சார் இன்னொரு சஜஷன் என்னன்னா சார், இந்த ஆர்டாஸ் ஐஓடி லினக்ஸ் இது இருக்குல்ல சார், இதுக்கு ஜஸ்ட் ஒரு பே பண்ணி 1 hour 2 hour செஷன் கத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி வேணும் சார். இப்படி திரும்ப சொல்லுங்க, கேட்கல இந்த எனக்கு. லினக்ஸ் ஆர்டாஸ் அப்புறம் ஐஓடி இந்த மூணுமே வந்துட்டு கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் கத்துக்கணும்னு நினைக்கிறோம் சார். ஸோ ஓகே, அதுக்கு வந்துட்டு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல ஒரு 2 to 3 hours செஷன் யாராவது எடுக்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்க முடியுங்களா? லினக்ஸ் எடுக்கிறோம் இங்க. இது 2 to 3 hours மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நான் ஆக்சுவலா இங்க 2 hours 3 hours கத்துக்கிற மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. 30 hours. ஓகே ஓகே சார். 30 hours 30 hours 1 month நான் பிளான் பண்ணிருக்கிறது அதுதான். சரி ஸோ அதுதான் லினக்ஸ்க்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். லினக்ஸ் நீங்க அதில் கத்துக்கலாம். அதுக்கான ஃப்ரீ செஷன் இருக்கும். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன எடுக்க போறோம், யார் எடுக்க போறா, என்ன உங்களோட ஸ்கில் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த இடத்துல. அது மாதிரி மேட்லேப் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது 1 hour 2 hourல சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துக்க நீங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு போயிடலாம், யூடியூப் ஷார்ட்ஸ். எஸ் சார். அது அதை விட ஷார்ட்டா சூப்பரா சொல்லுவாங்க, நீங்க நிறைய கத்துக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு ஏறும் தெரியாது மண்டையில. படிக்கணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான இடத்த ஒதுக்கி ஆகணும், பேமெண்ட்டை பண்ணி ஆகணும். அதுதான். இப்போ இந்த மேட்லேப் வந்துட்டு இப்போ நம்ம 3000 பே பண்றோம் அப்படின்னா லைவா தான் செஷன் எடுக்க போறீங்க கரெக்டா? ஆமாமா, எதுவுமே ரெக்கார்டிங் வீடியோ கிடையாது. சாரி, ரெக்கார்டிங் வீடியோ இருக்கும். இப்போ நான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்டிங் வீடியோ தான் மேட்லேப் வெப்சைட்ல நான் போட்டுருவேன் உங்களுக்கு. நீங்க என்ரோல் பண்ண விட கொடுப்போம், சர்டிஃபிகேட் கொடுப்போம். சர்டிஃபிகேட் இருக்கு, ஏன்னா இந்த அகாடமி தான் அப்படிங்கிறதுனால நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். ஓகே சார். அகாடமி வந்து கொடுப்பேன். சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரும், உங்களுக்கு மெயிலில் வந்து. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப குரூப்ல வந்து சரி வெப்சைட்ல வந்து இப்ப அன்னோன் இப்ப லாயின் பார்த்தேன், அன்னோன் இமெயில் ஐடினே வருது. ஆமா கரெக்ட். ஏன்னா உங்க மெயில் ஐடி வெப்சைட் தெரியாது இல்லையா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் போயிட்டு. உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்ட் அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அப்புறமா நீங்க லாகின் பண்ணணும். அதுவும் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் அது லோடே ஆகல அதுக்கப்புறம். அப்படியா? இல்லையே, நான் இப்போ அதான் பண்ணியிருக்கேன், இதுல ஆயிருக்கு. இருங்க நான் இந்த லாக் அவுட் இல்லை அப்படியே வரக்கூடாது, ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகணும். ஓகே, அன்னோன் வர்றது வந்துட்டு நீங்க தப்பான மெயில் பாஸ்வேர்டு தான் போட்டிருப்பீங்க, அதனால தான் வர்றது. இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து, இங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க உள்ள போய் பாருங்க. கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடி ரெஜிஸ்டர் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு ரீசெட் பாஸ்வேர்ட் லிங்க் போகும். அந்த மெயில் ஐடியில போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் நீங்க பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை. ஓகேங்களா? ரைட், ஃபைன், நைஸ். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ ஜாயின் பண்ணுங்க. கம்மிங் July 10th எம்பெடட் சி எடுக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு பிளான் பண்ணலாம் அடுத்தடுத்த செஷன் என்னன்றதை. ஓகே கைஸ், ஸோ see you all. டாடா, பை. சார் அதே மாதிரி இப்ப July 10 வந்து நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குமா, இல்ல லாஸ்ட் டேட்? அதான் லாஸ்ட் டேட், July 10 லாஸ்ட் டேட். July 10 தான் இதுக்கு லாஸ்ட் டேட். அந்த 9:30க்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல. ஓகேங்களா? ரைட். Okay guys, so see you in the next coming classes at July 10.
அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன ஃப்ரீ கிளாஸ்ங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். டெமோ கிளாஸ் இதில் போய் ஹோம் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் இருக்கும், 2 குரூப் இருக்கும். இந்த டெமோ கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அடுத்து என்ன கிளாஸ் வரப்போகுதுங்கிறது நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அடுத்து எஸ்டிஎம் கிளாஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எஸ்டிஎம்க்கான கிளாஸும் போடுவேன். அதுவும் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதான் ஃப்ரீ கிளாஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதை கற்றுப்போம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ பை. Yeah, thank you, sir. எஸ், பார்க்கலாம்.